சரி, இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு ஒரு கட்டத்தில் சனி ராகு சுக்கிரன் செவ்வாய் இந்த காம்பினேஷன் உள்ளே இருந்தாலே இது ஒரு மாதிரி வில்லங்கமாகவே போய் நிற்கும் அப்படின்ட்டு அது ஆண் பெண்ணுக்கும் சேர்ந்துடும். கரெக்டுங்களா? இப்போ இது வந்துட்டு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, சனி ராகு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வேற அப்படின்ற மாதிரியான இது இருந்தால் அப்போ இதே மாதிரியான ஒரு பாதிப்பும் தாக்கமும் இருக்குமா? அப்போ இருக்காது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனியின் வீடுகளான மகரம் கும்பம், செவ்வாயின் வீடுகளான மேஷம் விருச்சிகம், இந்த இடத்துல சுக்கிரன் இருந்தால் அந்த பெண் 24x7 சிற்றின்ப வேட்கையில் இருப்பாள். எரியிற விளக்குல எண்ணெயை ஊத்துற மாதிரி சனி எங்கிருந்தாவது பார்வையாலோ அல்லது சுக்கிரனுக்கு சாரம் கொடுத்தோ சமசப்தமாக பார்த்தோ அல்லது செயற்கையாக இருந்தால் அவங்க மூளையில 24/7 டோப்போமைன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனுடைய டோப்போமைன், அந்த எண்டோர்பின் என்ற பாலியல் வேட்கை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ தனித்துவமாக சனி ராகு மட்டுமே இருந்தால், சனி யாரு? உழைப்பு கிரகம். ராகு யாரு? அடிக்ஷன், ஒர்க் அடிக்ஷனா இருப்பான். இப்ப தனித்துவமாக சுக்கிரன் செவ்வாய் மட்டுமே சேர்ந்திருந்தால், செவ்வாய் ரத்தத்தில் சிகப்பணுக்கள், இவனோ காமக்காரகன், ரத்தம் ஃபுல்லா காம ரத்தமா மாறிடும். அவன் ரத்த பிளட், அவன் கொம்புக்கு புடவை கட்டினா தடவி பார்க்குறாங்கல்ல, அவன் ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துடும். அதே மாதிரி சோளக்கொள்ள பொம்மையை தடவி பார்க்குறாங்க ஒரு பெண், மனசால தடவினா நிஜத்தில் இல்லை, அவங்களுக்கு எப்பவுமே அது வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஊர்ல இதையெல்லாம் கொச்சைப்படுத்தி அவனை அசிங்கப்படுத்தி விட்டுடுவான். ஆனால் மேற்கு உலகத்துல அது எதனால் வருகிறது, அது எந்த சுரப்பியால் வருகிறதுன்னு கண்டுபிடிக்கிறான். இதுதான் நம்ம கல்வி அறிவு பெறாத நாடுகளுக்கும் ஏழை நாடுகளும் சொல்றது காரணமே அவன் இன்னும் கல்வியில பின்தங்கி இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம்.